எல்லோருக்கும் வணக்கம். நாம் பல்வேறு ஆளுமைகளை அவ்வப்போது சந்தித்து வருகிறோம். இன்று முதல் முறையாக இந்தியாவில் பிறந்து பிரான்ஸ் மண்ணிலே வாழ்ந்து வருகிற நம் தமிழர் உறவான அண்ணன் அகஸ்டின் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவங்க கூட பிரான்ஸ் பத்தி நம்ம நிறைய கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க வந்த நேரத்துல இந்த ஒரு சின்ன பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பிரான்ஸ்ல நம்ம தமிழ் மொழி இன்னும் வழக்கத்துல இருக்கதா, நம்ம மக்கள் பேசுறாங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரான்ஸை பொறுத்தவரையிலும் தமிழ் மொழி இன்னமும் வழக்கத்துல தான் இருக்குது. ஆனா ஆரம்ப கட்டங்கள்ல முதல்ல பாண்டிச்சேரி மக்கள் பிரான்ஸ்ல இருந்தாங்க. இப்பொழுது இலங்கை தமிழர்களும் சேர்ந்து இருக்கிறதால அதிகமான அளவுல தமிழ் மொழியானது வளர்க்கப்படுகிறது. அதுல ஒவ்வொருத்தரும் இப்ப பள்ளிக்கூடமும் இருக்குது. தமிழ் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாங்க. தமிழ் அது இலங்கை தமிழர்கள் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அதுல என்ன பண்றாங்கன்னா, மாணவர்களுக்கு தேர்வு முறையை நடத்துறாங்க. தமிழ்ல தேர்வு முறையெல்லாம் நடத்துறாங்க. அதுல பாண்டிச்சேரி மக்களும் போய் கலந்துக்கிறாங்க. அப்போ அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவங்களும் சரி, குறிப்பா பாண்டிச்சேரி, குறிப்பா இந்த பள்ளி நடத்துறது இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உங்க பிள்ளைங்களும் தமிழ் படிக்கிறாங்களா, படிச்சிருக்கிறாங்களா, தமிழ் பேசுவாங்களா? என்ன பொறுத்தவரையிலும் எனக்கு வீட்டுல எல்லாருமே தமிழ் தான் பேசுவாங்க. அது நான் எழுதப்படாத சட்டமா வச்சுட்டேன் நான். ஏன்னா தமிழ் நம்மள்கிட்ட ஊர்னதால, நம்ம தமிழ்ல இருந்ததால சின்ன குழந்தையில இருந்து பிள்ளைகளுக்கு தமிழ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். வெளியில போகும்போது அவங்க பாசையில பேசுவாங்க, பிரிட்ஜில் பேசுவாங்க. ஆனா வீட்டுல இருக்கும்போது எல்லாம் தமிழ்ல பேசிட்டு மறுபடியும் யார் பேசலாம் தமிழ் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தமிழ்ல தான் பேசுவாங்க. ஓ, அப்ப வீட்டுல தமிழ் தான். ஆமா. வெளியில போனதான் பிரெஞ்சு மொழி பயன்படுத்தி. வெளியில போனதான் பிரெஞ்சு மொழி. ரெண்டாவது தமிழ் அவங்களுக்கு சில நேரம் புரியலன்னா என்ன பண்ணாலும் அந்த நம்ம இதுல டிரான்ஸ்லேட் மாதிரி வச்சுட்டு அதை பார்த்து படிச்சுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஓகே ஓகே. ஆனா தமிழ் நல்லா பேசுவாங்க, நல்லா புரிஞ்சுவாங்க, நல்லா செய்வாங்க. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. இப்போ நம்ம தமிழ் மொழிய முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்டுல எல்லாரும் கண்டிப்பா பேசணுன்றத ஒரு எழுதப்படாத ரூலாவே வச்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ தமிழ்நாட்டுல குறிப்பா பாண்டிச்சேரி தமிழ் மக்கள், இலங்கையில் இருக்கிற மக்களுடைய பண்பாட்டு கலாச்சாரமும் பிரான்ஸ் நாட்டுல எடுத்துக்காட்டு நம்மளுடைய திருவிழாக்கள் அங்க கொண்டாடப்படுதா? தமிழர் பொங்கல் திருவிழாக்களா இருக்கட்டும், மரபு சார்ந்த நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், அங்க கொண்டாடுறீங்களா? பொதுவா பாண்டிச்சேரிக்காரங்க சரி, இலங்கை தமிழர்களும் சரி, தமிழ் கலாச்சாரத்தை இன்னமும் விடல, யாரும் விடல. அதாவது 95% எல்லாருமே அதை கடைபிடிக்கிறாங்க. வீடுகள்ல கண்டிப்பா கடைபிடிக்கிறாங்க. உதாரணமா நானே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மூன்றாசா பொங்கல் வீட்டுல கம்பல்சரியா கண்டிப்பா கொண்டாடணும். மூன்று ராஜா பொங்கல் கொண்டாடுவோம். அதை கரெக்டா அந்த 12 மணிக்கு அடுப்புல பொங்கல் வைக்கிறதுல இருந்து, பிள்ளைகளுக்கு துணிகள் உடுத்துறதுல இருந்து எல்லாரும் கீழே உட்காந்து இலை போட்டு கரும்பு வச்சு வாழைப்பழம் வச்சு எல்லாம் கீழே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. அது ஒரு பாரம்பரியமாவே நான் இதுவரையும் நடத்தின்னு வரேன். வீட்டுல கொண்டாடுறோம். அது இல்லாம ஊர் திருவிழாக்கள்லாம் நிறைய நடக்கும். அப்போ இப்ப உதாரணமா எங்களுக்கு புனித சிசிலி அம்மாள் ஆலயம் எங்களுக்கு. அந்த சிசிலி அம்மா ஆலயத்துல ஒவ்வொரு தடவையும் நாங்க தமிழ் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் பாஸ்கா விழா அன்னைக்கும் நாங்க தான் காணிக்கை கொண்டு கொடுப்போம். அப்ப காணிக்கை கொண்டு கொடுக்கும்பொழுது தமிழ் உடுப்புகள் தான் உடுத்திக்கிட்டு போய் கொடுப்போம். நாங்க வேட்டி சட்டை, புடவை, தாவணி, மற்றபடி வேற எதுவும் இல்லை. எல்லாம் நம்ம கலாச்சாரத்தை பறைசாற்றுற உடைகள் தான். ஆமா, உடைகளோட அந்த பழத்தட்டுகள் வச்சு நம்மளுடைய எப்படி இங்க நம்ம கோயில போய் பழத்தட்டுகளோட கொடுப்போம், காணிக்க கொடுப்போம். அதே மாதிரி தான் தமிழ் விழாக்கள். இது இல்லாம இந்துக்கள் நிறைய இப்போ விழாக்கள் எடுக்கிறாங்க. இந்த ஆடி மாசம் டைம்ல வள்ளி முருகன் திருவிழா, அதெல்லாம் வெளியில பெரிய பெரிய தேர்தலாம் எடுத்து அவங்களும் கொண்டாடுறாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் எந்தெந்த, அதாவது மதங்கள் வேற இருந்தாலும் நம்முடைய பண்பாட்டு நிகழ்ச்சிகளை அங்க கொண்டாடுறாங்க. கண்டிப்பா. அதாவது கிறிஸ்தவத்திலும் சரி, இந்து மதத்திலும் சரி, பிற மதத்திலயும் அவங்க கொண்டாடுறாங்க. அது பிரான்ஸ்ல ஒரு உறுதியா நிக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது அது சில இடங்கள்ல முடியலன்னா கூட வீடுகள்லயே செஞ்சுருவாங்க. அதே மாதிரி காதலி விழாக்கள் செய்வாங்க, பூப்பெய்தல் அந்த விழாக்கள், இந்த மாதிரி எல்லா விழாக்களும் தமிழ் விழாக்களாக தான் நடக்கும். இப்போ தமிழ் நிகழ்ச்சிகள் அப்படின்றப்போ நீங்க சொல்றீங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாதமும் நடக்கிற அல்லது
சீசனுக்கு நடக்கிற திருவிழான்னு சொல்றீங்க. இது இல்லாம தமிழை பேணி காப்பதற்காக இல்ல வளர்ப்பதற்காக ஏதாவது தமிழ் சங்கம் மாதிரி அங்க இருக்குதுங்களா? அந்த குழுக்களாக பல்வேறு குழுக்களாக இருக்கிறாங்க. தமிழ் சங்கம் வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து உதாரணமா செர்ஜின்ற இடத்துல வந்து இருக்குது. அது பரவலா இருக்குது எல்லா இடத்துலயுமே. அந்த பாண்டிச்சேரிக்காரங்க தனியா வச்சிருக்கிறாங்க, இலங்கை தமிழர்கள் தனியா வச்சிருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து வச்சிருக்கிறாங்க. அங்க காந்தி சிலை உண்டு, அப்புறம் வந்து திருவள்ளுவர் சிலை உண்டு. இங்க இருந்து பாண்டிச்சேரியில இருந்து மினிஸ்டர்ஸ் அந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து அங்க விழாக்களுக்கு வருவாங்க. அவங்க வந்து அந்த விழாக்கள்ல கலந்துகிட்டு கொண்டு நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பெரிய பெரிய விழாக்கள்லாம் நடக்கும். அதுல வந்து புது அரசு சார்பில் வந்து கூட அவங்க வந்து கலந்துக்கிறவங்களும் உண்டு. அரசு நிகழ்ச்சியாகவும் நடக்குது. ஒரு தடவை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கூட அங்க வந்திருந்தாரு. தமிழ்நாட்டுல இருந்து அவர் வந்திருந்தாரு ஒரு விழாவுக்காக. பாண்டிச்சேரியில இருந்து மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏக்கள் அவங்க அப்பப்போ அந்த டைம்ல விழாக்கள் கொண்டாடும் போது அந்த டைம்லயே வந்து கலந்துவாங்க. தமிழ் மக்களுக்கு இன்னமும் அங்க ஒரு வேலை வாய்ப்பு அந்த மாதிரியான சலுகைகள் ஏதாவது இருக்குதுங்களா? பொதுவா வந்து அங்க தமிழ் பிரெஞ்சுக்காரங்க அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே சட்டம். அது மத நிறம் அந்த இதெல்லாம் ஒரு சில இதில் தான் நடக்கும். எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். உதாரணமாக சம்பளம் கொடுக்குறாங்கன்னாக்கா ஒரு மினிமம் சம்பளம்ட்டு அங்க ஒரு இது இருக்கு. அது வந்து அவங்க எல்லாருக்கும் கம்பல்சரியா கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே அளவு. அது பிரைவேட்ல வேலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே. உதாரணமாக்கா ஒரு மணி நேரம் போய் இப்போது கணக்கு பிரகாரம் ஒரு தோராயமா பார்த்தோம்னா 11 € ஒரு மணி நேரத்துக்கு வேலை செஞ்சாங்க. நான் சொல்றது குறைஞ்சபட்சம் இந்திய மதிப்புல வந்து அது வந்து அப்பப்போ மாறும். இது பார்த்தோம்னா 110 ரூபாய்க்கு கிட்ட வரும் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சா. அப்போ வந்து அது வந்து அரசாங்க சட்டம். அது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது எந்த சின்ன மளிகை கடையில வேலை செஞ்சாலும் சரி, பெரிய பெரிய கம்பெனிகள்ல வேலை செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இப்ப இங்க அதே மாதிரி மாறுது இல்லையா? அந்த மாதிரி மாறும். சில நேரம் அவங்களுக்கு அரசாங்க கொஞ்சம் சலுகைகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா அடிப்படை சம்பளம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்போ ஏறக்குறைய அந்த நாட்டை நீங்க சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு சமமா பாக்குற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. நீங்க சொல்றதுல தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, தமிழ் பள்ளிகள் இலங்கை தமிழர் மட்டும்தான் நடத்துறதா சொன்னீங்க. ஒருவேளை தமிழ்நாடு அரசு அங்க எதுவும் பள்ளிகள் எதுவும் வச்சிடல? இல்ல, அந்த மாதிரி இந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட பள்ளிகள் எதுவும் இல்ல. ஆனா வந்து இலங்கை தமிழர்கள் நடத்துறாங்க. அதுக்கு உதவிகள்லாம் பெரும்பாலும் அவங்களும் செய்யறாங்க, நாமளும் பாண்டிச்சேரிக்காரங்களும் செய்யறாங்க. பிரான்ஸ் நாடு இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்களா, இல்ல இந்தியா போறன்னு ஆசைப்படுறீங்களா? எப்படியா இருந்தாலும் பிரான்ஸ் நாட்டுல வேலை செய்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு தன்மை ஒண்ணு இருக்கு. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, எப்படி சொந்த ஊரை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பிறந்த மண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நாங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் இந்த ஊருக்கு வரத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் பார்க்கறதுக்கு, எல்லாரையும் பார்க்கறதுக்கு, ஊருக்காரங்களையும் பார்க்கறதுக்கு தான் நம்ம வரோம். அதனாலதான் அவ்வளவு செலவு பண்ணி வரோம். இப்ப பிள்ளைங்களாம் எல்லாம் கூட்டின்னு வரதுக்கு காரணம் அவங்க தமிழ் வீட்டுல தமிழ் பேசுறதால அவங்களும் இங்க வந்து எல்லாரும் கூட தமிழ்ல பேசுறாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால வந்து அந்த எப்படியா இருந்தாலும் தமிழ் இருக்கத்தான் செய்யும். அதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. ஏன்னா அந்த குறைஞ்ச நேரத்துல பிரான்ஸ்ல தமிழுடைய பண்பாடு கலாச்சாரத்தை இன்னைக்கும் பேணி காக்கிறத குறிப்பா நீங்களே, ஏன்னா நீங்க அங்க இருக்கிறதால உங்க வாயிலா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு காணொலியில அண்ணங்கிட்ட இன்னும் நிறைய கேட்கலாம். எல்லாருக்கும் நன்றி.